சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தா சேது வந்துட்டு நம்ம தமிழ்ச்செல்வி தான் மருந்து எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி உண்மையை உடைக்கிறாரு. இந்த ஈஸ்வரி இதை கேட்டுட்டு ஐயோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சமாளிச்சுக்கிட்டு இருக்கு. அம்புட்டு நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கு. ஐயோ என் புள்ள மேல இப்படி பழிய போடுறாங்களே, நான் எனக்குள்ளேயே உயிரை விட்டுருவேனே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து அப்படி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. சேது வந்து அந்த சாமியாரோட பொண்ணையும் சாமியாரையும் கூட்டிட்டு வந்தவங்க கூட அந்த ஈஸ்வரி வந்துட்டு நம்பவே இல்லை. அந்த சாமியார் பொண்ணு வந்துட்டு எவ்வளவோ சொல்லுது. ஆனா இந்த ஈஸ்வரி வாயவே முடல. மாமா என் புள்ள மேல அபாட்டமா இந்த சேது பழைய போடுறா மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஆடிக்கிட்டு இருக்கு. சின்னம்மா, எனக்கு யார் மேலேயும் அபாண்டமா பழிய போடணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. நான் நடக்கிறத சொல்கிறேன் அப்படின்னு சேது சொல்லவும், என்னப்பா நீ உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன புள்ள பாசம் வந்துருச்சோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நாடகத்தை போடுது. உடனே ராஜாங்க சொல்கிறாரு, என்ன என்ன செய்ததெல்லாம் நீ கொண்டு வந்த ஆதாரம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்கிறாரு. அவ்வளோதானப்பா, என்கிட்ட கடைசியாக ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தன்னோட பையில இருந்து ஒரு பாட்டில் எடுக்கிறாரு. அதில் பார்த்தா வண்டு இருக்குது. அந்த வண்டு சேது வந்து அந்த பாட்டிலோட மூடியை திறந்து அந்த வண்டை போஸ் மேலே விடுறாரு. போஸ் பயந்துக்கிட்டு ஐயோ என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க, நான் அந்த மருந்து எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு போஸ் வந்து தன்னோட வாயாலே உண்மையை உளறிறாரு. இதை கேட்டுட்டு ஈஸ்வரிக்கு அதிர்ச்சி ஆகிறது. ஐயோ என்ன இவன் வேற இப்படி பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ நான் அந்த மருந்து எடுக்கல, தமிழ்ச்செல்வி தான் மருந்து எடுத்துட்டு வந்தா, தமிழ்ச்செல்வி எடுத்துட்டு வந்த மருந்து தான் நான் எடுத்துட்டு வந்ததா எல்லார்கிட்டையும் நாடகம் போட்டேன், அவளை தலையில் அடிச்சுட்டு நான் தான் வந்து மருந்து எடுத்தேன், என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ் வந்து கத்திக்கிட்டு இருக்கான். உடனே அந்த வண்டு கடிச்சிருச்சு போஸை. ஐயோ என்ன மடிச்சிரு சேது, எப்படியாவது எனக்கு அந்த மாத்து மருந்தை கொடுத்து காப்பாத்து சேது அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கதறிக்கிட்டு இருக்கான். இது கேட்டுட்டு அப்படியே ராஜாங்கத்துக்கு அதிர்ச்சி ஆகிருது. எப்படிப்பட்ட பொய்ய சொல்லியிருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் என்னடா நீ பாட்டில் ஏதோ உளர்ற வண்டுக்கு பயந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், அம்மா என்னம்மா நான் உயிர் பயத்தில் இருக்கேன், அந்த வண்டை என்னை கடிச்சிருச்சுமா, மாத்த மருந்து கொடுக்கலன்னா நான் கொஞ்ச நேரத்தில் செத்துருவேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கதறிக்கிட்டு இருக்கான். உடனே ஈஸ்வரி வந்து, ஏ சேது என்ன சேது இப்படி பண்ணிட்டேன், என் பிள்ளைய காப்பாத்து சேது அப்படின்னு ஈஸ்வரி கதறுது. உடனே சேது வந்துட்டு, பதறாதீங்க அப்பா, அவன் வாயாலேயே எல்லா உண்மையும் உளறிட்டான், இதுதான் உண்மை, தமிழ்ச்செல்வி தான் மருந்து எடுத்துட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு. எப்பா எப்பா அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டுப்பா, என் பிள்ளைய காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கத்துது. இருங்க சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு தன்னோட பையில இருந்து அந்த மாத்து மருந்தை எடுத்து சித்தர்கிட்ட கொடுக்கவும், சித்தரும் வந்துட்டு அந்த மாத்து மருந்தை வந்து ரெடி பண்ணி போஸுக்கு கொடுக்குறாரு. போஸ் அப்படியே வந்துட்டு அப்படியே மயங்கி போய் கிடக்கான். உடனே வந்துட்டு போஸ் வந்துட்டு, பெரியப்பா என்னை மன்னிச்சிருங்க பெரியப்பா, அந்த மருந்து எடுத்தது நான் கிடையாது, தமிழ்ச்செல்வி தான் எடுத்தா, என்னை மன்னிச்சிருங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு சபையில் வந்து எல்லாரும் முன்னாடியும் இந்த போஸ் வந்து மன்னிப்பு கேட்குறான். இதை கேட்டுட்டு ராஜாங்க அப்பத்தான் எல்லாத்துக்குமே அதிர்ச்சி ஆகிருது. அட பாவி பயலே, உன் பேச்சு கேட்டுட்டு நாங்கள் சேதுவை நம்பாமல் போயிட்டோமேடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் முதற்கொண்டோ கத்துறாங்க. அப்புறம் பார்த்தா ராஜாங்க வந்து, சேது நீ சொன்னதை நான் நம்பாததுக்கு என்னை மன்னிச்சிரு சேது, ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு ஆதாரம் வேணும்ல, என்ன ஈஸ்வரி அம்புட்டு நாடகம் போட்ட, இப்போ என்ன வாயை முடிக்க நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்குறாரு. ஐயோ மாமா இவன் இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியாதே மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி இன்னொரு நாடகத்தை போடுது. உடனே இதுதான்டா சாக்கு அப்படின்னு சாவித்திரி வந்து, என்ன மதினி நீங்க என்ன புதுசு புதுசா பேசுறீங்க, அண்ணியன் மாதிரி அங்கிட்டும் பேசுறீங்க இங்கிட்டும் பேசுறீங்க, எது உண்மை, உங்க புள்ள பண்ண தப்புக்கு நீங்களும் தானே உடந்த அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கத்துது. ஐயோ இவ வேற நேரங்கட்ட நேரத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அப்படி நின்றுக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா சித்தர் சொல்றாரு, ஐயா எப்போவுமே தன்னோட உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கணுங்கய்யா, தன்னோட உழைப்பை இன்னொருத்தர் பங்கு போடணும்னு நினைக்கிறது ரொம்ப தவறுங்கய்யா. நாங்கள் இந்த பொண்ணு தான் அம்புட்டு கஷ்டப்பட்டு மருந்து எடுத்துட்டு வந்திருக்கு, நம்ம எல்லாரும் அந்த பையனா எடுத்துட்டு வந்ததா தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியாரும் சொல்லவும், அப்புறம் பார்த்தா அப்பத்தா வந்து, நீ அடி எடுத்துட்டு வந்த, ஏண்டி நீ உண்மையை சொல்லலை அப்படின்னு கேட்கவும், அதான் இப்பவே இம்புட்டு ஆட்டம் ஆடினாங்க, எப்படி வந்து உண்மையை சொல்ல முடியும், ஆதாரத்தோட தான் உண்மையை சொல்ல முடியும் அப்படின்னு சேது சொல்றாரு. ராஜாங்க வந்து தமிழ்கிட்ட என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு மாமா நீங்க மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க உங்க கண்ணு முன்னாடி என்ன நடந்துச்சோ அதுக்காக தானே நீங்க வந்து இந்த 1 கோடி ரூபாயை கொடுத்தீங்க, உண்மை தெரிஞ்சு நீங்க கொடுக்கல மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்றாங்க. அப்புறம் பார்த்தா சேது வந்துட்டு, நாங்க எல்லாரும் உசுரோட இருக்கோம் அப்படின்னா
அதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழ்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. எனக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் போராடி நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. சேது வந்து தமிழை கட்டி பிடிச்சி என்னை மன்னிச்சிரு தமிழ் அப்படின்னு கதறாரு. இதை பார்த்துட்டு ராஜவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா ராஜவங்க வந்து, நீ இந்த வீட்டு குலசாமிமா எங்கள் எல்லாரோட உசுரையும் காப்பாற்றிக்கிட்டு இருக்க, நாங்கள் இப்போ இவ்வளோ தூரம் மூச்சை விட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் நீதாமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜவங்க வந்து தமிழுக்கு நன்றி சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தா ராஜவங்க வந்து அந்த செக் எடுத்து தமிழ்கிட்ட கொடுக்குறாரு. இதை பார்த்துட்டு ஈஸ்வரி அதிர்ச்சியாக நிற்கிது. ஐயோ, 1 கோடி ரூபாய் அவளுக்கு போகுதே அப்படின்னு சொல்லிட்டு, மாமா எனக்கு இதெல்லாம் வேண்டாம் மாமா, எனக்கு உங்களோட ஆசீர்வாதம் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட ஆசீர்வாதம் எப்போவுமே உனக்கு இருக்குமா, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ராஜவங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்கே பார்த்தா போஸை வந்து சன்னாசி வந்து அடி அடி நடிச்சு ஒழுங்கு மரியாதையை வீட்டை விட்டு வெளியே போட அப்படின்னு விரட்டி விட்டுறாரு. அப்புறம் பார்த்தா காவியா வந்து, அங்கிள் இப்படிப்பட்ட ஒருத்தனை என்னால் கல்யாணம் பண்ணிட்டு வாழ முடியாது அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது, இது ஒரு விஷயம் இருந்தாலும் நேற்று ஒரு விஷயம் நடந்துச்சு. இந்த கிராணி போஸு இவன் ஒரு திருட்டு பையன் மட்டும் கிடையாது, பொம்பளை பொறுக்கி. நம்ம உங்கள் வீட்டு பொண்ணு கூட இவன் நேற்று தப்பாக நடந்துக்கிற பார்த்தான், மறுநாள் கல்யாணத்தை வச்சுட்டு இப்படியா அங்கிள் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவியா வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இது கேட்டதுமே எல்லாத்துக்குமே அதிர்ச்சி ஆகிருது. இப்படிப்பட்ட புள்ளை எனக்கு பிறந்திருக்கவே கூடாதுடா பாவி பயலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சன்னாசி வந்து ரொம்ப கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா தாமரை வந்து, ஆமாம் மாமா இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, இதை ஏன் தாமரை எங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு சன்னாசி கேட்குறாரு. அது வந்து மாமா இந்த விஷயத்தை எதுக்கு நம்ம பெருசாக்கணும்னு நான் நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை அப்படியே மூடி மழுப்புது, மேற்கொண்டு போசு சிக்க வச்சுக்கிட்டு இருக்கு. இதை கேட்டுட்டு ஈஸ்வரி வந்து, இங்கிட்ட பார்த்தா மருந்து எடுத்த விவகாரமும் வெடிச்சு போச்சு, இங்கிட்டு பார்த்தா இந்த தாமரை விஷயமும் தெரிஞ்சு போச்சு, இனிமே இவனை ஒரு நாய் கூட மதிக்காது. ஏற்கனவே அந்த மலர் வேற இவனை விவாகரத்தை பண்ணிட்டு அவ பாட்டுக்க படிக்க போயிட்டா, இவன் இனிமே திருவிழா பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நினைச்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் ராஜாங்க வந்து, இங்க வாமா இந்த 1 கோடி ரூபாயை வச்சுக்க, இது மாமாவோட பரிசு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து தமிழையும் சேதுவையும் நிக்க வச்சு 1 கோடி ரூபாயை கொடுக்குறாரு. அப்புறம் பார்த்தா சேதுகிட்ட வந்து, சேது நீ தமிழ்ச்செல்வியை கூட்டிக்கிட்டு நீ இங்கே வந்துரு, வெளியே அவுட் ஹவுஸில் கஷ்டப்பட வேணாம். ஆமாம் தமிழ்ச்செல்வி, நீ இந்த வீட்டு மருமக, சேதுவுக்கும் உனக்கும் எவ்வளோதான் பிரச்சனை இருந்தாலும் நீ இந்த வீட்டு மருமக தான். நாங்கள் உன்னைக்கு எப்போவுமே அப்படி பார்க்க மாட்டோம், நீ எப்பவும் போல இந்த வீட்டுக்குள்ளேயே இருமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து தமிழ்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. மாமா இருக்கட்டும் மாமா, நான் எப்பவும் போல நான் அங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா மாமாவுக்காக நீ திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து தமிழ்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. தமிழை பாராட்டி பேசுகிறாரு. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.